இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு சீக்ரெட் இண்டிகேட்டர் நான் ஃபைனலாக கொடுக்குறேன். மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் வந்து புல்லிஷ் எடுக்க போதா இல்லை பேரிஷ் எடுக்க போதா அப்படின்றத நம்ம அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட பிரேக் அவுட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி பல்ஸ் இந்தியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது இந்த நிஃப்டி சார்ட்டில் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை லோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஆர்பினா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை லோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் மேலே போகுதுன்னா அப்போது நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதுவே இந்த 5 மினிட் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அப்போது பியரிஷாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும், எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். அது ஃபிபனாசி. இங்கே ட்ரேடிங் வியூவில் இருக்கும். கிளிக் பண்ணி இங்கேருந்து மேலே கொண்டு போங்க. லோ டு ஹை வைக்கலாம், இல்லை ஹை டு லோ எப்படி வேணாலும் வைக்கலாம். பெரிய சேஞ்சஸ் வராது. வச்சிங்கன்னா இந்த 0.5 அண்ட் 0.618 லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க. நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 0.5 ஜோன் அங்கேருந்து மேலே போகுது. இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் என்ட்ரிக்கு. உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் இங்கே வைக்கலாம். 0.618 இதை ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இதை என்ட்ரியாக வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஒரு லெவல்ஸ் பார்க்கலாம். -0.618 -1.618 இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இதை வந்து நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். செட்டிங்ஸ் போயிட்டு இதை வந்து -2.618 அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 20-30 பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் நிஃப்டி ப்ரீமியம் அடுத்த மணியில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரியே வேல்யூ மூவ் ஆகிருக்கும். 30 பாயிண்ட்ஸ்னால் அங்கேயே 25-30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்போ இதுவே ஒரு பேரிஷ் கேண்டில் செக் பண்ணலாம். இந்த ரேட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ. ஸோ இந்த பாயிண்ட் பிரேக் பண்ணிடுச்சு. திருப்பி அங்கேயே வந்து திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போயிருக்கு. திருப்பி அகெயின் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட லோவை அதால் கிராஸ் பண்ண முடியல. பிரேக் பண்ணி மேலே போக முடியல. அதை பிரேக் பண்ணி கீழே தான் போயிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நல்லா ஃபால் வந்துருக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபிபனாசி யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதான் பாருங்கள் 0.5 இந்த இடத்துல என்ட்ரி 0.688 ஸ்டாப் லாஸ்லேருந்து அங்கே பட்டு கரெக்டாக 0 அதை பிரேக் பண்ணிச்சு. திருப்பி இங்கே வந்துருக்கு பாருங்கள் -0.618 திருப்பி அங்கே தான் சப்போர்ட்டுக்கு அதே 0க்கு போச்சு. திருப்பி அங்கேருந்து பிரேக் பண்ணி கீழே வருது. திருப்பி அந்த லெவலில் பிரேக் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுது. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபிபனாசி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கலான்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இதோட செட்டிங்ஸ் ஃபிபனாசியோட எடுத்த உடனே இப்படி இந்த செட்டிங்கில் வராது. இதை நம்ம கஷ்டமாக நம்ம தான் ரெடி பண்ணணும். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஃபிபனாசி வச்சுட்டு இந்த செட்டிங்ஸ் போயிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுல பேக்ரவுண்ட் இருக்கும், அதை எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். லெவல்ஸ் 0, 0.5, 0.618, 1,
1.618, அப்புறம் மைனஸ் 1.618, மைனஸ் 2.618, அப்புறம் மைனஸ் 0.618. இந்த லெவல்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் பிளாக் லைன், எது கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே நீங்கள் பிளாக் வச்சுக்கிட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மாறிடும். இல்லை பேக்ரவுண்டு வேணும்னா செட்டிங் போங்க, திருப்பி பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணிடலாம். இந்த கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா 0.5 தான் என்ட்ரினா அதை நீங்கள் க்ரீனாக கூட மாற்றிடலாம். 0.68, 618 அதையே நீங்கள் க்ரீனாக வச்சிடலாம். இப்போ ரெட்டு வேணும், எனக்கு பிரேக் பண்ணுறது மேலே ரெட்டு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ரெட்டாக வச்சுக்கணும். பட் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹார்டாகும். அதனால் பேக்ரவுண்ட் இல்லாமலே ட்ரேட் பண்ணுங்கள். இந்த செட்டிங் வைங்க, ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக எல்லாமே பிளாக் வச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலில் மார்க் பண்ணிவிட்டு ஃபிபொனாச்சி லெவல்ஸை ட்ரா பண்ணணும். நம்மளுக்காக அதை மேனுவலாக பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான இண்டிகேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது ட்ரேடிங் வியூவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணோம். அதோட மிட் பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபிபொனாச்சி டூல் வைக்கும் போது 0.5 அப்படின்னு வர இடம் அதுதான் இந்த மிட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை பிரேக் பண்ணும்போது மேலே இருக்க லெவல் இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். அப்படியே அதே டவுன்வர்ட்ஸில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டலோட ஹை லோ, இந்த மிட் வேல்யூ, ஃபிபொனாச்சியோட ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நிஃப்டி பல்ஸ் இந்தியான்னு டைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லிங்க்கை சென்ட் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ.